உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போதைக்கு இதை விட்டா எனக்கு வர வழி இல்லை. இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியோட சேர்த்து இதுவும் நீங்க கொடுக்கறதாவே எடுத்துக்கிறேன். சாரிமா, தெரியாம. ஜனனி, நீ என்னம்மா இங்க? அதே. ஆமா, நீ எதுக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வர? நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியுது. என்ன வீட்டுல காணோன்னு தேடினியா? ஆளை காணோன்னதும் உடனே கோயிலுக்கு தான் போயிருப்பேன்னு நினைச்சு வந்துட்ட, சரியா? இன்னைக்கு அமாவாசைமா, அதான் நேரத்திலே கிளம்பி வந்துட்டேன். உன்னையும் கூட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, நீ சிவாவை பாத்துட்டு இருந்ததுனால ராத்திரி சரியா தூங்கி இருக்க மாட்டேன், ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் உன்னை எழுப்பாம வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. அதனால என்ன, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அம்மனுக்கு அபிஷேகம் முடிச்சு இன்னும் தரைய விளக்கல. வா போய் பார்க்கலாம். வாமா. அம்மா, வா. சிவா மாமா. அம்மா, அம்மா, பாட்டி, மாமா. அம்மா, சிவா மாமா கண்ணு முழிச்சிட்டாங்க. வாங்க வாங்க மாமா. பாட்டி. ஐயா, என் மகராசா கண்ணு முழிச்சிட்டியா? தானு மலையானே குலசாமி, என் பேரனை காப்பாத்தி கொடுத்துட்ட. மாமா, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு மாமா? அம்மா, அம்மா எங்க? அம்மா கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு. காவேரி, நீ உடனே போன் பண்ணி விசாலாச்சி வர சொல்லு. போ. சரி பாட்டி. சிவா, ஏதாவது சாப்பிடுறியா? காவேரி தான் கூப்பிடுறா. இப்பதான் எந்திரிச்சிருப்பா. ஒரு காஃபி கூட போட்டுக்க மாட்டா. எல்லாத்துக்கும் அம்மா தான். என்னடி? அம்மா, அம்மா. என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அம்மா, அண்ணன் கண்ணு முழிச்சிருச்சுமா. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா. முதல்ல அண்ணன் உன்னதாமா எங்கன்னு கேட்டுச்சு. எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. இதை விட எனக்கு வேற என்னடி வேலை இருக்கு? இதோ இப்ப வந்துட்டேன். மா, என்னாச்சுமா? ஏன் கண் கலங்குறீங்க? ஜனனி, நான் சொன்னல என் மகன் சீக்கிரமே கண்ணு முழிச்சிருவான்னு. உன் மாங்கல்ய பலம் அவனை திரும்பி கொண்டு வந்துருன்னு சொன்னல. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஐயோ, என்னடி புரியலங்கற? சிவா கண்ணு முழிச்சிட்டாண்டி. உன் புருஷன் கண்ணு முழிச்சிட்டான். அம்மா, இவங்க யாருமா? கடவுளே, என்னை எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்துங்க? இப்ப எப்படி நான் இந்த அம்மா முகத்துல முழிப்பேன்? இப்படிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா என் விதி இதுதானே. நான் அந்த ஆத்தலையே செத்து போயிருப்பேனே. எதுக்கு இப்படி எனக்கு ஒரு சோதனையை கொடுத்த? உங்ககிட்ட தான் கேக்குறேன். யாரு இவங்க? டேய் சிவா, என்னடா விளையாடிட்டு இருக்கியா? இவ யாருன்னு உனக்கு தெரியல? தெரியாதனால தானம்மா கேக்குறேன். யாருமா இவங்க? டேய் சிவா, போதும்டா விளையாடாத. பாவண்டா அந்த பொண்ணு. நீ எப்ப கண்ணு முழிப்பன்னு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம காத்துக்கிட்டு இருந்தா. நீ கண்ணு முழிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் ஆளா உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கா. உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டவள நீ யாருன்னு கேக்குற? அம்மா,
இப்ப நீதாம்மா விளையாடிட்டு இருக்க. இல்ல யார் இவங்க? முதல்ல இவங்க எதுக்கு என்ன பார்க்க வரணும்? என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க? இவதான்டா ஜனனி. நீ ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் பொண்டாட்டிடா. உன் ஜனனிடா. அம்மா அம்மா, நானா லவ்வா கல்யாணம் பண்ணிட்டேனா? அம்மா என்னம்மா சொல்ற? சிவா, நீ மலேசியாவுக்கு வேலைக்கு போனப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டடா. உங்க அப்பா உன் லவ்வுக்கு ஒத்துக்கலன்னு நீ நம்ம காஞ்சிபுரம் கோயில வச்சு இவள கல்யாணம் பண்ண. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதுதான் உங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நினைவில்லையாடா உனக்கு? மலேசியால லவ் மேரேஜ். சிவா, சிவா, ஏய், சிவா, சிவா என்னடா ஆச்சு உனக்கு? சிவா, ஜனனி, ஜனனி டாக்டருக்கு ஃபோன் பண்ணுமா? சிவா எந்திரிப்பா. சிவா, சிவா எழுந்திருப்பா. அம்மா பாருடா. சிவா, சிவா எந்திரிடா. சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில அடிபட்டிருக்கு. பார்ஷியல் மெமரி லாஸ் ஆயிருக்கு. இப்ப அவருக்கு மலேசியா போனதே ஞாபகம் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. டாக்டர், அப்போ இவன் காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுவுமே ஞாபகத்துக்கு வராதா? இவதான் ஜனனி. சிவா மலேசியால கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. டோன்ட் வரிமா. மா, இவருக்கு எப்போ மலேசியா விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. இல்ல வராமையும் போகலாம். எதையும் கரெக்டா சொல்ல முடியாது. மேபி அவர் ஒய்ஃபை பார்க்க பார்க்க, அவங்க கிட்ட பேச பேச திரும்ப ஞாபகம் வரலாம். பட் நீங்க எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவர்கிட்ட எப்பவும் போல நார்மலா நடந்துக்கங்க. வேற ஏதாவது தலையில வலிக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னு சொன்னார்னா எனக்கு கால் பண்ணுங்க. நான் சில மெடிசன்ஸ் தரேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. அது அவருக்கு ஹெல்ப் பண்ணும். சரிம்மா, நான் வரேன். டாக்டர், ஒரு நிமிஷம். என் பையனுக்கு அங்க நடந்தது எதுவுமே நினைவுல இல்லைங்கிறது இந்த வீட்ல எங்க 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரிய வேணாம். இப்பவே நிறைய பிரச்சனை. இது தெரிஞ்சா இன்னும் குழப்பமாயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.